பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 43வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு தலைவனாக்குகிறீர் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்தின் முதல் பகுதியை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் அதனுடைய 2வது பகுதியாக ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். ஜனங்களின் சண்டைகளுக்கு தாவீதை தப்புவித்த தேவன் என்ன செய்தாராம்? ஜாதிகளுக்கு தலைவனாக்கினார் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். தாவீதுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் இருந்தது. தேவன் அவைகளுக்கெல்லாம் தாவீதை தப்புவித்து ஒரு நாளிலே முழு இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாக்கினார். ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர் என்று தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் தேசங்களுக்கு என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, மிகவும் சிறியவராய் அசட்டை பண்ணப்பட்டவராய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேசங்களுக்கு தலைவனாய் அபிஷேகித்து தேவன் உயர்த்தினாரே. அறியாத ஜனங்களும் தாவீதை சேவிக்கும்படி உயர்த்தி வைத்தாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். தாவீதை தப்புவித்து தலைவனாக்கின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களையும் ஜனங்களின் சண்டைகளுக்கு நிச்சயமாகவே தப்புவிப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சகல எதிரான சண்டைகளுக்கும் நிச்சயமாய் உங்களையும் தப்புவித்து அவர் உயர்த்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஜனங்களின் சண்டைகளுக்கு தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர், அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என்று தாவீது சொன்ன வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். தாவீதுக்கு மாத்திரம் நீர் அப்படி செய்கிறவராய் இருக்கவில்லை. இன்றைக்கும் உம்மை நம்புகிற உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆதரவாக நின்று எதிராய் இருக்கிற சகல போராட்டங்களிலும் நீர் ஜெயம் தந்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.